இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு வெறும் கலை அல்ல, அது நம் முன்னோர்களின் வியர்வை மற்றும் பக்தியின் அடையாளம், ஆடும் கரகம். ஆதி காலத்தில் ஆதி மனிதர்கள் மற்றும் பழங்குடியினர் இயற்கையை தெய்வமாக வணங்கினார்கள். அந்த அம்மனை நேரில் காண்பது போல தங்களின் தலையில் தூக்கி வைத்து வண்ணப்பூக்களோடும் புனிதமான வேப்பிலை கொழுந்தலோடும் ஆடி மகிழ்ந்த முறையே இந்த கரக ஆட்டம். இது வெறும் ஆட்டம் அல்ல, இது ஒரு தியானம். ஒரு கலைஞன் தன் தலையில் கரகத்தை சுமந்து கொண்டு உடல் சமநிலை குலையாமல் ஆடுவது அவன் இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்கு சான்று. காலங்கள் மாறின, பல படையெடுப்புகள் நிகழ்ந்தன, அந்நிய கலாச்சாரங்கள் நம் மண்ணில் ஊடுருவின. ஆனாலும் தன் வேர்களை மறக்காத சில தமிழர்கள் இன்றும் இந்த மரபை காத்து வருகிறார்கள் என்பதுதான் நம் இனத்தின் பெருமை. துரதிருஷ்டவசமாக அந்நிய கலாச்சாரத்தில் மூழ்கி போன சிலர் இக்கலையை கேலி செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் ஏளனம் செய்வது தமிழர்களின் தொன்மையான வரலாற்று என்று. கலாச்சாரம் என்பது வெறும் உடை மட்டுமல்ல, அது நம் வாழ்வியலின் தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உலகின் பல பழங்குடி கலாச்சாரங்களிலும் இது போன்ற கலைகள் இருக்கின்றன. ஆனால் நம் தமிழர் மண்ணில் கரகத்திற்கு இருக்கும் அந்த தனித்துவமான நேர்த்தியும் பக்தியும் ஈடு இணையற்றது. அந்நிய மோகத்தில் மயங்கி கிடக்கும் இந்த நவீன உலகத்திலும் இன்றும் தன் மகுடம் சூடிய கரகத்தோடு ஆடும் கலைஞர்கள்தான் நம் தமிழினத்தின் உண்மையான அடையாளங்கள். இந்த கலையை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் கலை அழியும் போது அந்த இனத்தின் வரலாறும் சேர்ந்து அழிகிறது. தமிழர் கலாச்சாரத்தின் மகுடமான கரகத்தை முன்னெடுத்துச் செல்வோம். தமிழாயிருப்போம், பெருமையோடு வாழ்வோம். ஞாயிறு திங்களும் வாழும் நிர்விழியில் தானே நல்லோர் சொல்லும் நால்வேதங்களும் நர்த்தனம் புரிவதும் மொழியில் தானே. ஞாயிறு திங்களும் வாழும் நிர்விழியில் தானே நல்லோர் சொல்லும் நால்வேதங்களும் நர்த்தனம் புரிவதும் மொழியில் தானே. பாம்பு உந்தன் குடையாகும், உற்று உந்தன் கோயிலாகும். உன்னை நம்பிய போர்க்கு இப்பவும் எப்பவும் நோயும் நொடியும் நீங்க போகும். அம்மா அங்காளம்மா, அங்காளம்மா அருள் உண்ட கண்ணி அம்மா முப்பாத்தம்மா, அருள் உண்ட கண்ணி அம்மா முப்பாத்தம்மா. பொங்கலை வைத்து பூஜைகள் செய்யும் எங்களை என்றும் காத்திடு நீயே. மக்களுக்கெல்லாம் உன்னருளின்றி திக்குகள் ஏது சொல்லடி தாயே. பொங்கலை வைத்து மங்களம் அங்கை குங்குமம் தாங்கை காத்திடு நீ. மக்களுக்கெல்லாம் உன்னருளின்றி திக்குகள் ஏது சொல்லடி நீ. மரம் கொடுக்கும் கருமாறி, வினை தீர்க்கும் வேப்பிலைக்காரி, கை தொழுப்போரை கைவிடலாமா, காவல் தெய்வம் நீதானம். அம்மா அங்காளம்மா, அங்காளம்மா அருள் கண்ணி அம்மா